இந்த வில்லேஜுக்கு வர்றப்ப நான் ரொம்ப சந்தோஷமா தான் வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இங்க இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்குன்னு. சுவிட்சர்லாந்துல 2024 ஜூலை அப்போ நடந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்ல வந்து இங்க நிறைய கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்தியால மட்டும்தான் லேண்ட்ஸ்லைட் நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் இங்க கூட வயநாடு மாதிரியே பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. சில மாசங்களுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் அழகா இருந்த ஒரு மலை கிராமங்கள் வால் டெவனோ அப்படின்ற மலை கிராமத்துக்கு போற வழியெல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. அந்த ஊரையே தடை செஞ்சுட்டாங்க டூரிஸ்ட் போறதுக்கு. சுவிட்சர்லாந்துல டிசினோ அப்படின்ற இடத்துல வந்து 13 மலை கிராமங்கள் இருக்கு. சில மாசங்களுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் இங்க வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. இந்த கிராமங்கள் எல்லாமே பழமை மாறாம கல்லுலே கட்டியிருக்காங்க. இங்க எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டியே கிடையாது. இந்த கிராமங்கள்ல வாழ்ற மக்கள் எல்லாமே விண்டர்ல வந்து கீழே போயிடுவாங்க. ஏன்னா இங்க விண்டர் ரொம்பவே ஹார்ஷா இருக்கும். நான் இருக்கிற மலை கிராமத்தோட பேரு ஃபொரோக்லியோ. இந்த கிராமம் வந்து டூரிஸ்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிராமம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கிராமத்தோட எண்ட்ல வந்து ஒரு அருவி இருக்கு. அதோட வியூ வந்து பாக்குறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்கும். இந்த கிராமத்துக்கு வர்றது வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது. இப்ப நாங்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் ட்ரக் பண்ணி தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்த கிராமத்துக்கு வர வழியே தடை செஞ்சுட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாத இந்த கிராமத்துல மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல.